வணக்கம் நண்பர்களே, மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாதாரண கதை கிடையாது. இது ஒருத்தரோட வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்ட, ரத்தம் உறைந்து போகச் செய்யும் ஒரு உண்மை சம்பவம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல அறிவியலால விளக்க முடியாத பல மர்மங்கள் இருக்கு. சில இடங்கள்ல நுழையிறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கும், சில இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் எச்சரிச்சிருப்பாங்க. ஆனா வெறும் ஆர்வத்துல அந்த எச்சரிக்கையை மீறி ஒருத்தன் அந்த எல்லை கோட்டை தாண்டும் போது அவன் சந்திக்க போறது வெறும் பேயோ பிசாசோ கிடையாது. அது ஒரு அழியாத சாபம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சம்பவத்துல ஒரு இளைஞன் தன்னோட கேமராவை எடுத்துட்டு ஒரு பாழடைந்த இடத்துக்குள்ள போறான். அவன் போன நேரம் தப்போ இல்ல அந்த இடம் தப்போ தெரியல. ஆனா அவன் அங்க பார்த்த விஷயங்கள் ஒரு மனுஷனோட மூளை ஏத்துக்க முடியாத அளவுக்கு பயங்கரமானது. அவன் பார்த்த அந்த உருவம் யாரு? அவன் தேடி போன மர்மம் அவனுக்கு கிடைச்சதா இல்ல அந்த மர்மமே அவனை முழுங்கிடுச்சா? இந்த வீடியோவோட கடைசி 5 நிமிஷம் உங்க தூக்கத்தை கெடுக்கும். அதனால தைரியமானவங்க மட்டும் இந்த கதையை முழுசா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிக்கோங்க. தயாரா இருங்க. நாம இப்போ அந்த இருளான உலகத்துக்குள்ள நுழைய போறோம். கார்த்திக் ஒரு சாகச பயணி. ஊர் ஊராகச் சென்று பாழடைந்த இடங்களை வீடியோ எடுப்பதுதான் இவனுடைய பொழுதுபோக்கு. ஒரு முறை தேனி மாவட்டத்தின் அடர்ந்த மலைப்பகுதிக்கு அருகே இருக்கும் ஒரு கைவிடப்பட்ட பழைய சிறைச்சாலை, ஓல்ட் பிரசன் பற்றி கேள்விப்படுகிறான். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சிறையில் தூக்கிலிடப்பட்ட பல கைதிகளின் ஆன்மா இன்னும் அலைவதாக அந்த ஊர் மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள். சம்பவம் நள்ளிரவு 12:15. கார்த்திக் தனது கேமரா மற்றும் டார்ச் லைட்டுடன் அந்த சிறைச்சாலையின் இடிந்து போன மதில்களை தாண்டி உள்ளே நுழைகிறான். காற்றில் ஒருவித இரும்பு துருப்பிடித்த வாசனையும் பழைய துணிகளின் நாற்றமும் வீசுகிறது. கேமராவை ஆன் செய்து பேசத் தொடங்குகிறான். காய்ஸ், இப்போ நான் அந்த சிறையோட மெயின் ஹால்ல இருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் செல் பின்னாடி ஒரு இரத்த சரித்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அவன் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அறையின் கதவு மட்டும் புதுசாக இப்போதுதான் பெயிண்ட் அடித்தது போல மின்னுகிறது. அதன் மேல் 801 என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா அறைகளும் சிதைந்து போயிருக்க இது மட்டும் எப்படி இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று கார்த்திக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த மர்மமான ஒலி. திடீரென்று அந்த அறைக்குள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. டக் டக் டக். யாரோ தட்டச்சு பொறியில் டைப்ரைட்டர் வேகமாக தட்டப்பத போன்ற சத்தம். கார்த்திக் மெதுவாக கதவை திறக்கிறான். உள்ளே ஒரு மேசை, ஒரு நாற்காலி, ஒரு பழைய தட்டச்சு பொறி. அங்கே யாரும் இல்லை. ஆனால் அந்த தட்டச்சு பொறி தானாகவே இயங்குகிறது. கார்த்திக் கேமராவை அருகில் கொண்டு செல்கிறான். அந்த பேப்பரில் ஒரு வரி மட்டும் திரும்ப திரும்ப டைப் ஆகிறது. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பயத்தில் கார்த்திக் பின்னோடு நகர்கிறான். அப்போது கேமரா டிஸ்பிளேவில் ஒரு விசித்திரமான உருவம் தெரிகிறது. கார்த்திக்கு பின்னால் ஒரு மனிதன் நின்றிருக்கிறான். அவன் கழுத்தில் ஒரு பெரிய தழும்பு, கண்களில் கருப்பு துணி கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு தூக்கு தண்டனை கைதி. தப்பிக்க முடியாத வலை. கார்த்திக் அலறிக்கொண்டு ஓடுகிறான். ஆனால் அவன் எந்த பக்கம் ஓடினாலும் மீண்டும் அதே 801 அரைவாசலுக்கே வருகிறான். அவன் போன்ல இருந்த நேரம் திடீரென வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. 1 நிமிடம் என்பது 1 மணி நேரம் போல மாறுகிறது. அவன் கேமராவை பார்க்கிறான். அவன் வீடியோவில் ஒரு காட்சி பதிவாகி இருக்கிறது. அதிலே அந்த தூக்கு தண்டனை கைதி கார்த்திக்கின் காதுக்கு அருகில் வந்து மெதுவாக சொல்லுகிறான், இந்த இடத்திலிருந்து யாரும் வெளியே போக முடியாது, இனிமே நீதான் இங்கு கைதி. திடீரென கார்த்திக் கையில் இருந்த கேமரா கீழே விழுந்து உடைகிறது. சிறையின் அனைத்து விளக்குகளும் அணைந்து போகின்றன. இருட்டில் கார்த்திக்கின் அலறல் சத்தம் மட்டும் அந்த மலைப்பகுதி முழுவதும் எதிரொலிக்கிறது. மறுநாள் காலை அந்த ஊர்க்காரர்கள் சிறையை சோதித்த போது கார்த்திக் அங்கே இல்லை. ஆனால் அந்த எண் 101 அறையில் இருந்த தட்டச்சு பொறியில் ஒரு புதிய பேப்பர் இருந்தது. அதில் கார்த்திக்கின் கைப்பட எழுதப்பட்டிருந்தது, தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க, நான் இங்க 100 வருஷமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். நேற்று வந்த ஒரு இளைஞன்
ஒரே இரவில் 100 வருடம் அங்கேயே இருந்தது போல எப்படி எழுத முடியும்? காலமும் சாபமும் அந்த சிறைக்குள் விளையாடிக் கொண்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டதும் உங்க உடம்பெல்லாம் சிலிர்க்குதா? நம்ம ஊர்கள்ல இருக்கிற பழைய கட்டிடங்களுக்கு போகும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. ஏன்னா சில கதவுகள் திறக்கிறது உள்ள போறதுக்கு மட்டும்தான், வெளியே வர்றதுக்கு இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மூர்த்தி டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மரண பயத்தை கிளப்புற கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.